மரபணு நோயின்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கல். இன்னைக்கு பெரும்பாலும் இந்த மரபணு நோய்கள் வந்து பல்வேறு விதமாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது முழுமையான எதனால வந்துச்சுன்றது முழுமையாக இன்னும் கண்டுபிடிக்கல. மரபணு நோயின்னு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர, இப்போ இந்த மரபணு நோயில் வந்து தலசீமா இருக்குது, மஸ்குலர் டெஸ்ட்ரோஃபியான்னு சொல்லுவாங்க, தசை இறுக்கம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இடுப்பு கீழே ஃபங்க்ஷன் ஆகாமல் நடக்க முடியாமலாம் இருப்பாங்க. ஒரு சில பேஷண்ட்லாம் அப்படியே கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது கையை ஊண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எந்திரிப்பாங்க. டைரெக்டாக கீழே உட்காந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எந்திரிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 7-8 வயசில் ஆரம்பிச்சிச்சுன்னா 20 வயசுலாம் இவங்க நடக்க முடியாமல் ஆயிடுவாங்க. சிலர் வந்து சீக்கிரமாக மரணமானவங்களும் இருக்காங்க இந்த நோய்க்கான காரணங்களால். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய வயிற்றில் இருக்கும்போது அதிகமான நச்சுத்தன்மை உள்ள இந்த கூல்ட்ரிங்க்ஸு, இந்த பின்னிடாக்சின்னு சொல்லக்கூடிய மசக்கை வாந்தியை நிறுத்தக்கூடியவங்களுக்கு, ஸ்டீராய்டு மருந்துகள் உபயோகப்படுத்தக்கூடியவங்க, இந்த வீசிங் மருந்து உபயோகப்படுத்தக்கூடியவங்க, இந்த அடிப்படையில் இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இதெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்றது பல்வேறு விதமான பேஷண்ட்டை ஆய்வு செய்யும்போது அவங்களுடைய எதனால் இந்த குழந்தையாக இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் தவறு செய்திருப்பீங்கன்னு கேட்கும்போது அந்த தவறுகளுக்கு தகுந்தப்பெல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது. ஏன்னா உடலுக்கு தேவை உயிராற்றல் தான். நம்ம சாப்பிட்ற உணவு ஜீவகாந்த சக்தியாக மாறணும் அப்படின்னா, பிராணசக்தியாக மாறணும்னா முதல்ல நம்ம உடலுக்கு என்ன தேவைன்னா நல்ல ஒரு ஆற்றல், ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை வேணும். ஸோ அந்த நச்சுத்தன்மைக்கு இல்லை என்பதை கூட நம்ம இன்னும் விளங்க முடியாமல் இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஸோ இந்த மரபணு நோய்கள் வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சிங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசில் நீங்கள் கண்டிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு போங்க. நிச்சயமாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் உடைய சிகிச்சை தான் அக்குபஞ்சர். நிச்சயமாக அந்த உள்ளுறுப்புகளுடைய, ஏன்னா இந்த ஹார்மோன் சொல்லக்கூடியது எல்லாமே செக்ரீஷனுங்க கல்லீரலை சார்ந்தது. ஸோ தசைகளுக்கு சக்தி அளிக்கிறது இந்த கல்லீரல் தான். ஸோ இப்போ ரத்த குறைபாடு தலசீமான்னு சொல்கிறோம்ல, பிறந்ததுலேருந்தே 21 நாளைக்கு ஒரு தடவை ரத்தம் ஏற்றுவார்கள். நீங்கள் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும்லாம் பிளட் ஏற்றுறவங்க இருக்காங்க. இதுக்கு பேர் தலசீமான்னு சொல்லுவாங்க, பிறவியிலே ஏற்படுற பாதிப்பு. இது இலங்கையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க இந்த நோயாளிகள். அப்போ இந்த ஹார்மோன், இந்த மரபணு நோய் அப்படின்றது இந்த கல்லீரலில் தான் ரத்தத்தை உருவத்தி சேமித்து வச்சுக்கோம், செல்லுகளை புதுப்பிச்சு தர்றது, எல்லாருடையுமே ரத்தத்தை தூய்மைப்படுத்தி கொடுக்குற அத்தனை வேலையும் கல்லீரலில் தான் செய்யுது. அப்போ கல்லீரலுடைய நச்சுத்தன்மை பாதிப்புனால ஏதோ ஒரு புரதம் இந்த மாதிரி மரபணு சார்ந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குது, அந்த புரதம் குறைஞ்சா அப்படின்றாங்க. பொதுவாக நம்ம ஏன் அதுதான் சொல்கிறது, இயற்கையான புரத உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடிய பொதுவாக தமிழகத்தில் ஒரு பழக்கங்கள் இருக்குது பாருங்களேன். சுண்டல் குழம்பு, பச்சைப்பயிறு, காராமணி குழம்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகைகளில் குழம்பு, அதே மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்ற பழக்கங்கள் இருந்துச்சு ஒரு காலத்தில். எல்லாருமே அவங்களுடைய நொறுக்கு தீனி 90% இல்லை 100%மே வேர்க்கடலையாக இருந்தது, ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும். இப்போ தான் நொறுக்கு தீனி வந்து ஸ்டைலுக்கு தகுந்தாப்புல, காலத்துக்கு தகுந்தாப்புல ஸோ மாறிக்கிட்டே போனதுடைய விளைவாக கூட இருக்கலாம். நிச்சயமாக இன்ன வரைக்கும் மரபணு நோய் எதனால் வந்துச்சுன்னு கூட கண்டுபிடிக்கலை. பட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மருத்துவம் அடிப்படையில் நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் போது இந்த மாதிரி நோயிலிருந்து நம்ம வருங்காலத்தில் நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கலாம்.